guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் வந்து கெடா வீட்டுக்கு வந்திருக்கோம். நபி கறி சோறு சாப்பிட வந்திருக்கோம். எங்கன்னா சதுரகிரி ஆற்ற பார்க்க வந்து சதுரகிரி மலை கிட்ட இருக்கிற ஒரு புளிய தோப்புக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் வந்து சுற்றி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா போறீங்க? சஞ்சய், உங்களோட வீடியோ நான் யூடியூப்பில் போடுவேன். ஏழி 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 கொல்ல போகிறேன்டா. எங்கடா ஆற்றுன்னு சொல்லிட்டு எங்கடா கூப்பிட்டு வந்தீங்க? கரெக்டாக இருக்கு. எங்க சொல்லு, நீ தைரியமான ஆச்சு சொல்கிறா. சண்டே போடாம நீ ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. வேணுமா? நீ ஏன் தின்னப்போ தின்ன புரியாந்தா? ஏ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு என்னப்பா செல்படுறிய இந்த எடுக்கு ஏதாச்சும் இலையில வந்து மழை அடிக்காத்துல சாமி. உனக்கு என்னடா இப்போ அந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்காடா? அந்த பாட்டு போட்டு எந்த பாட்டு? அச்சு 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 அச்சோ 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 அச்சோன்னு போடுறேன் போ. அப்படியே உடச்சு போடுவேன். வா வருவாங்க. சுடுதுடா, வரும்டா ஆத்தா. சண்டை போடாம போங்கடா. அங்க ஒண்ணு என்னடா பாக்குற? ஃபோக்கஸ் பண்றாங்க. வா. என்ன ஆத்தா வருவா அனுல கூட்டிட்டு. ஏய் அடி போய் விளையாடுங்க. இங்க பாடுறா, ரத்தம் வருதுடா. உங்களாலதான் எனக்கு காலில் என்னமோ ஆயிடுச்சு. நல்லா கிளிக்காம விட்டு சொல்லு. அப்பா வந்து விட்டாரே பாருங்க. பத்தி கிச்சு அச்சு 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 வெக்கப்படுது. அச்சு 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 அச்சுக்கு ரத்தம் வருது பாருங்க. ரத்தம் வந்துச்சு. இங்க ரத்தம் வருது, ரத்தம் வருது. அப்படி மூஞ்சி ரத்தம் வருது. அது மலையில இருந்து கீழே விட்டாங்க, அதனால இப்போ நம்ம எங்க போறோம்? கேணிக்கு போறோமா? ஏறிடுமாப்பா? சொல்லுங்க. கேணிக்கு போறோம். சவுண்டா சொல்லுங்கடா. ஊத்தருவிக்கு போறோம். மாப்பிள்ள கேணி பார்க்க எங்கயா போகணும்? நமக்குறையா போகணும், முன்னாடி போகணுமா? தம்பி அந்த கேடியை மட்டும் கொஞ்சம் காட்டு இடம் கொஞ்சம். ஆமாக்கிட்ட போய் அங்கிட்டு 2 கிலோமீட்டர் ஏறணும் மேலே. அப்படியா? நிறைய பேர் போறாங்களாம்ல? போறாங்க. ஆமா இது சுத்து. அப்படி அங்கிட்டு போனா இங்கிட்டு சுத்து. ஆமா இங்கிட்ட ஆளுமே போலாமாமா? பாதியா நேரா ஓடி போப்பா. என்னடா? நல்லா இருக்குல்லப்பா அந்த சைடு.
தொடர்ந்து. இப்போ வந்து சாப்பிட்டு வந்து உள்ள மகாலிங்க ஆமாம் போனேன் தெரியல. நமக்கு தெரிஞ்ச பாதையில் போகும்போது இதுக்குள்ளேயா பூட்டி போட்டு வச்சிருக்காங்களே. நாங்கள் ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு பார்ப்போமா? யாத்தே மக்களே, நாம இப்போ எங்கே போக போகிறோன்னா கம்பம் தேனி இல்லடா உசுப்பேலே பூத்தேரிக்கு போகிறோம். மலையை காமிங்க, மலையை பாருங்க. ஏய் அப்படி சொல்லக்கூடாது சித்தியை. சித்தின்னு மரியாதை கொடுத்து பேசுங்கடா. சும்மா வாடா வம்பல் தேனிய கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க. பேசாமல் வாங்க. சுடுது உனக்கு சுடுதா காலு? போகிறாங்க இப்போ 2 பேரும். சின்னதுங்க அப்புறம் விஷமாக இருக்காங்கப்பா. இங்கே பாருங்க, ஏதோ பழைய காலத்து கேட் இருக்கு. ஏலே மாங்காய் இருக்காடா, விட்டுட்டு போகிறாங்களே. இந்த சைடாப்பா போனா? ஓகே சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லுமா அப்படி நீ சொல்லிப்பா. சாப்பிட்டு வந்து உள்ளே போகிறோம். அறிவு ஒரு அறிவு இருக்கு ஊரில். நீயே சொல்லியிருப்ப சொல்லி சும்மா ரேண்டமாக இருக்குது. இந்த மரத்தை பார்த்தியாப்பா எப்படி இருக்குன்னு? இந்த சைடு வந்திருக்கோமாப்பா இதுக்கு முன்னாடி. நான் சின்ன பிள்ளை. நீ எங்கே வந்த? நானே சின்ன பிள்ளை. யாரு குணாலா? நான் வந்து பார்த்துக்கேன். யாரும் இந்த மாதிரி இடத்துல கிடா வெட்டினா நல்லா இது மாதிரி இருக்கு மட்டும் வந்து மாங்காய் மரம் நிறையா இருக்குப்பா. அம்மா சாப்பிட்டு தெரிஞ்சு வாழை தொப்புன்றாங்க, வாழை மரத்தவே காணும். ஐயோ போனோம், முள்ளு கடா இருக்கு. கூகுளில் போட்டு பாரு கம்பத்துக்கு எப்படி போகிறது. ஏலே கம்பம் இல்லடா லூசு, தேனி இல்லடா. கூகுளில் போட்டு பார்க்கவா? ஆமாம், கூகுளில் கேணி இந்த தூய தமிழ் அறிவிரா அறிவிரா. நீ கேணி கேணி அது ஒரு நீர்நிலை. கேணின்றது கிணறு. வண்டிகளே காண மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் வரோமோ? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏதோ ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். கால் இருக்கு. அவரை எங்கே போகிறோம் தெரியவில்லை. கண்டு ஏதோ அப்பா ஆந்தோக்கு இழுத்துட்டு நடந்து போங்கண்டா. இங்கே இது காட்டுக்கு போயிட்டு மாந்தோப்பு அங்கே தானே இருந்துச்சு. இங்கே நடந்து போகிறாங்க. ஒரு மரம் இருந்தால் மாந்தோப்பு. அப்படி ஒரு மரமாக என்னது காரணம்? யார் இந்த மனிதர்கள்? மாங்காய் ஸ்மெல்லு வருது பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக போண்டா. வண்டி இங்கே இருக்குப்பா. இந்த தண்ணி குடிக்கிறாங்களே யாரோ. ஃப்ரெண்ட்ஸ்க்கா சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டோம். நாம் வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு தேடி வந்தோம். நிறைய போயிருக்காரு. அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் கடந்து இப்போ வந்து நாங்கள் எங்கடா போக போகிறோம்? கேணிக்கு போக போகிறோம். கேணி ஆற்றுக்கு போக போகிறோம். எங்கள் டேடி என்னமோ பேசுகிறாரு பாருங்க. ஹாய், வணக்கம் மக்களே. நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து இப்போ சாப்டூர்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம். சாப்டூர்லேருந்து சதுரகிரி சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கோயில் அங்கே இருக்கு. மலை இருக்குது பாருங்கள். அந்த மலை இருக்குது. அந்த மலையிலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணிங்க வந்து அருவி மாதிரி கொட்டும். அதை எங்கள் ஊரில் கேணின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். கோயிலில் கிடா வெட்டி அன்னதானம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட வந்திருக்கோம். பசங்கள்லாம் வந்து அந்த கேணியை பார்க்கணுன்னு சொன்னாங்க. கேணின்னா அருவி, சின்னதாக ஒரு தண்ணி ஊற்று அந்த மலையிலிருந்து வரும். அதை பார்க்குறதுக்கு நீர்நிலை போட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, அதான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சாப்டூர் ஜமீனுக்கு சேர்ந்தது. சாப்டூர் ஜமீன் சொல்லுவாங்க. இந்த மரம் மாமரம் இந்த ஏரியா அப்புறம் சாப்டூர் ஜமீனுக்கு சேர்ந்தது. அதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, இப்படி தான் போகணும். வாங்க.
வாங்கடா வாங்க போகலாம். ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போக போகிறோம். வாங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. வனவிலங்குகள் அதிகமாக உள்ளதா? இந்த வழி தான் போகணும். இப்போ ஏதாச்சும் வந்துடாமப்பா. தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் போகணுமா பார்க்க? தேனி இருக்காமலையா? அது கோயில் இருக்காங்க. தேனி உருத்தான கேட்டேன். எப்படி தான் போகணுமா? ஆமாம், அப்படியே போங்க. அந்த கால்வா வரும். சரி, இந்த கோயிலுங்களா அது? ஏற்றா என்ன சாமி? என்னப்பா? முன்னாடி போகாதீங்க, ஏதாச்சும் வந்து தூக்கிட்டு போயிடுறேன். இது எப்படி இருக்கு பாருங்க, எரிஞ்சு போச்சா? வண்டியை அவன் தூக்கிட்டு போயிடுவானாடா? ஐயோ, வண்டியை லாக் போடாமல் வந்துட்டேன். லாக் சொல்லையா? யாரும் தூக்க மாட்டாங்க. போகப்பா அப்படி இன்னும் பாருங்கடா. எல்லாம் வாங்க, போஸ்ட் கொடுங்க. இங்கே தண்ணி வரும் போலப்பா. ஆமாம், திடீர்னு பாருங்கள். இதில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவோம்னா திடீர்னு வந்துடும். இங்கெல்லாம் பார்த்து எச்சரிக்கையாக போகணும். ஏன்னா காட்டாற்று வெள்ளங்கள் திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் தான் போகும். திடீர்னு வெள்ளம் வரும், அதான் பார்த்து போகணும். மழை மோடம் லேசாக இதாக இருந்தால் அந்த வரக்கூடாது. இப்போ பாடு. உள்ள போகணும் போல. ம், அப்போ போகிறப்ப இந்த கல்லுங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். அழகா இருக்கு. எனக்கே வலிக்கு ஒரு கல் வேணுமா? கல். ஆமாம், அழகா இருக்குடா. தண்ணி தின்னு. அது தவக்காடா. மீன் இல்லைப்பா, அது தவளை. அது மீன், சின்ன சின்ன மீன். மீனா? ஆமா. அரை தவளை இல்லையா? மீனா? அப்ப புடிச்சிட்டு போய் வளர்ப்போம்ப்பா. தவளையா? அப்புறம் ஒன்று பெருசா ஒன்று இருந்துச்சுல்ல. சி, அப்பா கீழே விடுப்பா. ஒன்று பெருசா இருந்துச்சு. பார்த்து. அழகான பாம்பா? அடியே அபி, எப்போ அந்த பிள்ளைய கூப்பிடுப்பா. அழகான பாம்பா? வம்புலுக்காதீங்கடா, பேசாம இருங்க. ஐயோ அபி, இப்பெல்லாம் பண்ணாத அபி, எனக்கு பயமா இருக்கு. போயிடுச்சுல? எங்க இருக்கு? எங்கடி இருக்கு பாம்பு? எங்கடா இருக்கு? அப்பா வேணாம், வாங்க போயிடுவோம். இங்க பாரு எப்படி கிடக்குன்னு இடமே. வந்துடும் ஒழுங்கு மாதிரியா? அப்பா வேணாம், போவோம்ப்பா. அப்பா வேணாம், எனக்கே பயமா இருக்கு. நான் ஓடுறேன் பா. அப்பா அப்பா இருங்க, என்னை கூட்டிட்டு போங்க. விட்டுட்டு போறீங்கல்ல. அப்பா இருப்பா. இதத்தே சொல்லியிருப்பாங்களோ? மீண்டுமா? இருங்க. அப்பா வேணாம், வாங்க போவோம். போய் சாப்பிடுவோம் வாங்க. இல்லை, இங்கே என்னமோ எறும்புலாம் இருக்கு. அத்தே,
ஆண்டவா. நல்லா இல்லை அது. ஏபிசிடி சொல்றா. நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? ನಿಮಗೆ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ಗೊತ್ತಿಲ್ಲ. ತಮಿಳಲ್ಲಿ ಗೊತ್ತು. ನಿನ್ನ ಹೆಸರೇನು? ನೀನು ಯಾರು ಗೊತ್ತಾ? ನಿನ್ನ ಹೆಸರೇನು? ಯಪ್ಪ, ನಿನ್ಗೆ ಗೊತ್ತಾ? ನನಗೆ ಗೊತ್ತಾ? ನೀನು ಇಟ್ಕೊಂಡಿನ ನಿನ್ನ ಕೆಲಸನೇ ನೋಡು. ಛೀ. ABCD ಹೇಳು. காய்ஸ், நாம் வந்து இப்போ அங்கே இடத்துக்கு போனோம்ல, அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். ஆனால் அதுக்குள்ளே அங்கே வந்து எங்களுக்கு சோறு போட்டாங்க. அதனால் நம்ம இன்னொரு நாள் வந்தால் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம போய் சாப்பிடலாம். உள்ளக்க இன்னும் ரொம்ப தூரம், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போகணும் மலை மேலே. ஆனால் நம்மளுக்கு இப்பயே 12 மணி ஆயிடுச்சு. நீ அங்கே சாப்பாடு காலியாக போயிடும். அதனால் நம்ம போய் சாப்பிட்டுட்டு, நமக்கு சோறு தான் முக்கியம். மண்ணு ஆறி விட்டுச்சு. அனுலே வேற கரையா இருக்கு, வேற மட்டும் ரொம்ப கரையா. கொஞ்சம் ஊற்றிட்டு போடா. எனக்கு நிறையா இன்னும் கொஞ்சம் போதும். நல்ல முன்னாடி அடிக்கிறா அடிக்கிற சவுண்டு கேட்கணே. எலும்பா அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வ்ளாக்லாம் எடுத்துட்டேன். அவ்வளோலாம் எடுக்கலை, சும்மா லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்தாச்சு. அங்கே வந்துட்டு ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நல்லா ஸ்கின் நல்லா டேன் ஆகி நல்லா ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த வ்ளாகில் வந்து அவ்வளோவா எதுவும் இருக்காது. ஸோ நான் வந்து
வந்து சும்மா போகிற வழியில் என்ன நினச்சோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அச்சு vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.